சும்மா வரப்போம் அமைச்சர் அறிவலகா புலகலகா ஏன் செப்டல் கொட்டேறமா இறுதிக்கு பின் காகைக்கு கொண்டாட்டமா குன்று விடுவேன் ஜாக்கிரதை நான் செத்து விடுவேன் ஜாக்கிரதை இந்த வேடிக்கை விளையாட்டெல்லாம் வேறு ஒருவரை கட்டும் எம்மிடத்தில் வேண்டாம் என்னடா முழிக்கிற சரிங்க அப்படி இந்த அமைதி கடைசி வரைக்கும் இருக்கணும் சகலைக்கு சண்டா சகலைஸ் பண்றாங்க அங்க போறாங்க அப்படி சைசத்துக்கு ஒண்ணு கூட காப்பலா கையற காணப்புண்டா சரிடா ஓகேடா சரிடா போடா பொட்டிகாரங்க சொல்றாங்க பொட்டிகாரங்க பா கை வைக்கிறது சரிங்க ஐய மேல வைக்கற என்ன பழக்கம் காமலா ஐத சோத்திங்கறியே பியத்திங்கறியா ஏனா ஒல்லிடா இருக்கற மேல கை வைக்கற ஐயோ செப்பைல சரி விடு கோபப்படாத நீங்க பேசுங்க சார் காமலா இது நாட்டுக்கு நாடு மகாநாடு இந்த பேரு போல சிறந்த அழகு சௌரி மாதிரி பண்ணுவீடா ஏனா இது மேல கை வைக்கற விடு வைக்கல விடு இது மேல வைக்கல விடு சாமி நீங்க பேசுங்க சாமி மேல கை வைக்கறாங்க சாமி நீ வைக்கலாமா வேண்டாமா பொட்டிக்காரன் பொட்டு மேல கை வைக்கறான் நானே சொன்னேன் ஆமாங்க நான் தப்பு தவிர பேசுறேன் யார் மகாராஜா நீ மகாராஜா அப்படி காபலா இந்த நாட்டினுடைய பெயர் எம்மத்தங்க கையறா எங்க மேல கை வைக்கறீங்க நான் வளர மாட்டேங்க நீ வளர்ந்தடா பண்ண போற காபலா மகாராஜா எங்கேன் வஜ்ராயுதம் எங்க உன் வஜ்ராயுதம் சுருக்கி விட்டது அது இந்த நாட்டினுடைய பெயர் என்ன இந்நாட்டின் பெயர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நாடு அவங்க சொன்ன நாடு என்ன நாடு நம்ம ஆடுறமே அந்த ஊரு என்ன ஊரு வெத்தலப்பா கொடுத்தாங்களே அதே ஊரு உன் தலையை ஒரே வெட்டா வெட்டி பைபாஸ் ரோட்ல போட்டுருங்க தம்பி இது பைபாஸ் ரோட்ல போட முடியாது சர்வீஸ் ரோட்ல போட்டுருங்க அப்பதான் அதிகமா பஸ் லாரிகள் வரும் என்ன ஒரு வேடிக்கை ஏய் ஓய் உன் வேடிக்கை விளையாட்டெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கணும் எம்மிடத்தில் வேண்டாம் சரி கும்பு வந்தாரு 20 ரூபா குத்தனாரு அவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியுமானாரு காலை கிளப்பிட்டு படுத்துக்கிட்டாரு இன்னும் செக்காரப்பட்டி கிராமம் என்றாலே சரிங்களா சரி நம்மளை போன்ற நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஆதரிக்கும் தாய் உள்ளங்கள் வாழும் நாடு அல்லவா எப்படிப்பட்ட நாட்டிலே வதிஷ்ட உணவிற்கும் அருந்துவைக்கு பிறந்த நமதுருமை பகடைமார்கள்
அகிலாண்ட கோடி பிரமாண்டனாகி அவதரித்த மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்னும் மட்டுக்கே அடங்காத மகாதுரை மதுரை வீரர்கள் அவருடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இந்த ராஜதிரு சபையிலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூடி இருக்கின்றன. அனைவருக்குமே நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த வழிவாழ்ந்த வணக்கம். அப்படியெல்லாம் இருந்தாலும் இன்று நாம் அரிதான பூசி நடத்தக்கூடிய நாடகத்தில் பெயர் என்ன? மாரியம்மன் மதுரவீரன் சண்டை. மாரியம்மன் மதுரவீரன் சண்டை. அது நான் யாரு? நீங்க மாரியாயின மதுரவீரன். அந்த கூத்துல என்ன கூத்து இன்னைக்கு தெரியலையே. நாங்களே இப்பதான் பாய் எடுத்து வந்திருக்கிறோம். 8 மணிக்கு ஆட ஆரம்பிச்ச டண்டனக்குன்னு ஆடணும். மாவிளக்கு முடிச்சோம். கருப்பு காளியை வந்துச்சு. அதுக்கு டண்டனக்குன்னு ஆடணும். ஆடி முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கிறோம். என்ன கொத்துன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சிவபுராணத்துல காளியம்மன் பிறப்பு. காளியம்மன் பிறப்பு. ஒவ்வொரு நாடகத்துல ஒரு காளியை வரும். ஆமாங்க. தண்ணி வேணும். பெருக்கா மாதிரி அவன் தூங்கிட்டு இருக்கும்போது பெருக்கான ஒத்துக்கிட்டான். என்ன வேணும்? ஒரு வடகை தண்ணி உள்ள இருக்கிறது குடிச்சுக்கோ. திசை காளியம்மன் பிறப்பு. ஒரு நாடகத்துல ஒரு காளியை வரும். ஒரு நாடகத்துல ஒரு காளியாய். இந்த நாடகத்துல 4 காளியை வருது. இந்த நாடகத்துல ஆமா 4 காளியை. சரியா அம்மன் ஒருத்தர் 4 மணிக்கே வந்துரும். இன்னைக்கா திசைக்காளியம்மன் பிறப்பு. எங்க மகாசுரன் சம்பாதத்திலோ அப்படி எவ்வளவு அமைதியா இருக்குது. அவெல்லாம் அமைதியா தான் இருக்கிறாங்க. நம்ம 2 பேர் தான் பைத்தியக்காரன் பேசிட்டு கிடக்குறோம். கதை ஓட்டுமாப்பா. சரி ஓட்டுங்க மகாராசனம் ஓட்டுங்க. இந்த நாடகத்தில் உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் 3 பெயர். 3 பேரு. சிவன் விஷ்ணு பிரம்மா. இந்த மும்மூர்த்தி தேவர்களை நான் யாரு? சாமி கிடைத்து விட்டது. மூர்த்தினா மொத்தம் உன் பதக்கம் கிடைத்து விட்டதா? என் பதக்கம் கிடைத்து விட்டது. அருகிலே வை. வைக்கிறேன். என் பாக்ஸருக்கு திருநாய் அல்லவா? அப்படிதான் இருக்கும். ஒரே தோடு ஊரையே எரிச்சுட்டு போயிடும் கண்ணகி மாதிரி. காமலா சத்தியலோகத்தி பொற்பிடமாக ஆடுபட குடிய இந்த பூலோக மக்கள் ஆணுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஒரு ஆண், ஒருவனுக்கு ஒருத்தி என்று இந்த உலகத்தில் உயிர் ஜீவராசிகளை படைக்கும் பொறுப்பு எமக்கு. அப்படி படைக்கு பொறுப்பு ஏற்ற என் பெயர் திசை முகம் உடைய என் பெயர் பிரம்மன். உங்கள் பெயர் பிரம்மன்.
பிரம்மதேவன் பிரம்மதேவனுக்கே அப்படி பிரம்மனாக இருந்தாலும் உலக மக்கள் யாவற்று பேரும் படைத்திருந்தாலும் என்னை படைத்தவர் யாருங்க? நான் யாருக்கு பிறந்தவன்? இந்த உலக மக்களையே படைக்கிறேன் நீங்க உங்களை படைச்சிருப்பாங்கல்ல அவங்க யாருங்க? அப்படி என்னை பெற்றெடுத்த என் தெய்வம் நான் யாருக்கு இல்ல யாருக்கு பிறந்தீங்க? என்னை 10 மாதம் சுமந்தே என்னை பெற்றெடுத்த என் தாய் என் தந்தை அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தில் மும்மூர்த்தி தேவர் சொன்னேனே. ஆமாங்க. என்னை ஈண்டெடுத்த என் தந்தை. உங்களுடைய தந்தை யார்? இந்த மும்மூர்த்தி தேவர்களே அடக்கம். கண்ணாடி சீப்பு வளையல் இருக்கும், விளக்கமாறுமா இருக்கும். மகாராஜா என்னை பெற்றெடுத்த என் தாயும் என் தந்தையும் உலகத்தில் அழிக்க பொறுப்பேற்ற அரிராம கண்ணன். என் தாயும் அவரே, தந்தையும் அவரே. கண்ணன். ஆமா. அப்பாவும் கண்ணனா? ஆமா. அம்மாவும் கண்ணனா? பெருமாள். எப்படி சமய சாத்தியமாகும்? சாத்தியமாகும் அப்பா. எப்படிங்க ஆகும்? ஆசாத்தி அவர்களோ செல்லம்மா அவர்களோ நமக்காக 10 ரூபாய் மாறி கொடுத்திருக்கிறார். இன்னும் நல்லாமலத்தை சேர்ந்த ராணியம்மா அவர்கள் நமக்காக 10 ரூபாய் வாரி கொடுத்திருக்கிறார். ஆண் குடும்பக்கு அரசப்பட்ட ஆண்டு, பெண் குடும்பக்கு வெற்றி பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற ஆசுபத்தி பெற்று அதாவது நெடுகாலம் ஆன இந்த எல்லாம் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ராமோஜி
இந்த உலகத்தை படைக்க சுமாராக 2012 ஆண்டுகளாக என் தந்தையார் கண்ணன் சரிங்க குழந்தை உருவல இந்த ஆலாமிலை மீது கிருஷ்ணா நதி மீது படுத்து உறங்கி கொண்டே வந்தார். சரி தெரியுமா? தெரியாதுங்க. பாப்பா பேசாத. அப்பொழுது இந்த ஆலாமிலை மீது படுத்து உறங்கும் பொழுது சுமாரா 2012 ஆண்டுகளாக சரி என் தந்தையார் இந்த பூலோகத்தை எப்படி படைப்போம் என்று யோசித்துக் கொண்டே வந்தான். சரி ஒரு குழந்தையினர் இருந்தா அதுக்கு பசி எடுக்கும்ல. ஆமாங்க. பசி எடுக்கும் போது எங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணாரு தெரியுமா? பசி எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க? பசி எடுக்கும் போதா தின்னுவாங்க. ஆமாங்க ரசமோல் சாமி அப்படிங்கல. என் தந்தையார் வலது பெருவிரலை பெருங்காலை எடுத்து வலது காலை எடுத்து இது பெருவிரல் இருக்கிறது அல்லவா, இந்த பெருவிரலை எடுத்து வாய் மீது வைத்து உமிழ்நீரை உள்ளே வைத்துக் கொண்டார். ஆமா சரிங்க. இன்னைக்கும் பார்க்கலாம். இந்த பவுடர் டப்பா தெரியுமா? பவுடர் டப்பா அந்த காலத்துல வந்து பவுடர் டப்பா தெரியும். 90ல பிறந்தவங்களுக்கு தெரியும். ஆமா. என்ன பவுடர்? கோகுல் சண்டை பாத்துருக்கீங்களா? சொல்றாரு கோகுல் சண்டை. அதுல பார்த்தா அந்த படம் போட்டிருக்கோம். அந்த படம் அந்த பொம்மை படம் போட்டிருக்கோம். அந்த ஒரு குழந்தை தன் வலது பெருவிரலை எடுத்து தன் வாய் மீது வைத்து உமிழ்நீரை உள்ளே வைத்துக் கொண்டது. குளிந்து கொண்டிருப்பாரு. பசி நீங்கி விடும். ஓஹோ, பசியாகப்பட்டது நீங்கி விடும். இன்னைக்கு பச்சை குழந்தைங்க பார்த்தா ஒவ்வொரு குழந்தை என்ன பண்ண, ஆண் குழந்தைங்க தன் வலது காலுடைய வலது பெருவிரலை எடுத்து வாயில வச்சு. ஆமா, அதனால எங்க அப்பா செஞ்ச வேலை தான் அது. அப்படி உலகத்தை படைக்கலாம் என்று எண்ணும் பொழுது அவருடைய தொப்புள் குடி இருக்கிறது அல்லவா? ஆமா. தொப்புள் குடினா என்ன? தொப்புள் குடினா என்னமா? யாருமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. சரி, தொப்புள் என்ன? எப்படி சட்ட சொல்லிட்டாங்க. அந்த தொப்புள் குடியின் வழியாக தாமரை தடாகத்தை உண்டு செய்து அந்த தாமரை தடாகத்தின் தண்டு வழியாக இந்த பிரம்மதேவன் நான் பிறந்தேன். தாமரை தண்டின் வழியாக பிரம்மதேவன் நீங்கள் பிறந்தீங்க. பிறக்கும் போது 5 முகம். சரிங்க. இப்போ இருப்பது 4 முகம். அந்த ஒரு சிரமாகப்பட்டது எங்கே? தண்டால தூர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தினால என் மாமனாவன கூட ஈஸ்வருடைய திருசூலத்தின் வழியாக என் தர்ம சிரம் அறுபட்டு போனதடா. இல்ல, அவங்க 3 பேர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க. நீங்க விடிய விடிய நீங்கள் கூத்தாடினாலும் நீங்களும் நிற்பீர்கள், நாங்களும் நிற்போம். அப்படியா காமலா? ஓய், இப்படி பிரம்மனாக பிறந்து பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிரு. உட்காரு. பூச்சாண்டியா? ஆமா, உட்காருதா. பூச்சாண்டி போயிரு. உட்காரு உட்காரு சாமி. இப்படி பிரம்மனாக நான் பிறந்து காமலா சாமி இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய உருவத்தை படைப்பது எம்முடைய வேலை. ஓ, இந்த உலக மக்கள் எல்லாம் படைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு. ஆமா. சரிங்க. எப்படி ஒருத்தர் கருப்பா படைக்கலாம், ஒருத்தர் சகப்பா படைக்கலாம். இது படைப்பினுடைய இயற்கை. இது யாராலையும் மாற்றவே முடியாது. அப்படி இருக்க இந்த பிரம்மனுக்கேற்ற மனைவி யாரு? என்னை படிச்சீங்களா சாமி? குஞ்சியா சாமி சின்னதா படிச்சு. அதுதான் தெரியும். சின்னதா இருக்கு, அறுத்து போட்டுடலாம். என் மனைவியா? அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? சொன்னதான் தெரியும். அவள் எப்படிப்பட்டவள்? ஆகா, அவள் அழகை வர்ணிக்க என்னால் மட்டுமாகாது. 1000 சிரம் படைத்த ஆதிசேஷன் வந்தால் கூட அவளுடைய அழகை வர்ணிக்க முடியாத அழகு. ஆமா, அந்த அளவுக்கு அழகு. ஆமா. அவள் கல்விக்கு அதிகாரி. அவள் கலைவாணி தேவியடா.
என் தேவி யாரு? யாருங்க? இந்த உலக மக்கள்ல இப்ப சிறு சிறு குழந்தையா இருக்கிறாங்கல்ல, ஆமா, இவங்க எல்லாம் பள்ளிச்சாலை போகிறாங்க. சரி, பள்ளிச்சாலை சென்று என்ன பண்றாங்க? பாடங்களை படிக்கிறாங்க. ஆமா, இந்த படிப்பு என்பது என் மனைவியால் மட்டும்தான் ஆக முடியும். சரியா? ஏங்க உங்க பொண்ணு டீச்சரா? அதுக்கு மேல, அதுக்கு ஓ, அதுக்கு மேல ஹெட் மாஸ்டர், அதுக்கு மேல, அப்படிங்களா? அதுக்கும் மேல, அதுக்கு மேல என்னங்க? இந்த உலகத்தில் பேசு பேசு என்ற சக்தியை தரக்கூடிய கலைமகள் சரஸ்வதி. அடேங்கப்பா, கல்விக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடிய என் மனைவி, அவள் தான் சரஸ்வதி. ஓ, கலைவாணி சரஸ்வதி நம்மளுடைய தேவியா? இது கேவல சத்தம். சாமி, இந்த உலக மக்கள் எல்லாம் படைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு. நீங்கள் ஒரு மும்மூர்த்தி தேவர்கள் கடவுள். நீங்க ஆமா, நீங்க சொல்ல கடவுளா? ஆமாப்பா. சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்தி தேவர்களே முதல் தெய்வம், முதல் தேவன் நான். சாமி, இருங்க, நமது பாமாளி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்க வர, அப்படி என்னன்னு கூர்ந்து கவனிப்போம். நாங்கள் கவனிக்க மாட்டோம், நாங்கள் குசல்லாம் தான் பேசுவோம். சாமி, நீங்கள் கடவுள் என்று சொல்றீங்க. ஆமா, அப்பேற்பட்ட கடவுளுங்கிறீங்களே. ஆமா, அந்த மாரியம்மன் கோயிலுக்கு உருவம் சிலை இருக்குது. மதுரை வீரனுக்கு உருவம் சிலை இருக்கிறது. ஒரு கோயில் இருக்குது. முருகனுக்கு கோயில் இருக்குது. உங்க அப்பா பெருமாள் திருப்பதி ஏழுமலை, அவருக்கு கோயில் இருக்குது. சிவபெருமானுக்கு கோயில் இருக்குது. இந்த எல்லா தெய்வங்களுக்கும் கோயில் இருக்குது. ஏன் நீங்க கடவுளுங்கிறீங்களே, பிரம்ம தேவனுக்கு ஏன் கோயில் என்பது இல்லை? கேட்டாயே ஒரு கேள்வி, எனக்கு என்று கேட்டேன். என்ன சொன்னா கவனிச்சுங்களா? யாருக்காவது தெரியுமா பிரம்மனுக்கு ஏன் கோவில் இல்ல? இந்த கோயில் வச்சா வேண்டாங்கதா? அவருக்கு ஒரு உருவம் கோவில் இருக்குது. பிரம்மனுக்கு ஏன் கோவில் இல்ல? நீங்க எல்லாம் அமைதியா இருந்தா நான் சொல்லுவேன். எனக்கு தெரியாது, அதனாலதான் அமைதியா சொல்றாரு. இப்படி இல்ல, சொல்லுங்க சாமி. அவங்க பேசிட்டு போறாங்க, கதை கேட்கறவங்க கேட்பாங்கல்ல. இந்த உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் 3 வகை. சரி, சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஒரு நாள் ஒரு தினத்திலே படைக்கும் பொறுப்பேற்ற பிரம்மன் எனக்கும், அழிக்கும் பொறுப்பேற்ற அரிதாம கண்ணனுக்கும், யார் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாருன்னு ஒரு போட்டியே வந்துச்சு. சரிங்க, எப்படி? அப்பனுக்கு மகனுக்கு ஒரு போட்டியே வந்துச்சு. ஆமா, அப்படி நாங்கள் இருவரும் போட்டியிட்டு இருக்கும் பொழுது பிரம்மனும் மாயவரும் சேர்ந்து போட்டியிட்டா இந்த பூலோகம் தாங்குமா? தாங்கவே முடியாது என்பதற்காக அந்த வழியாக என் மாமனாவன கூடிய 2011 நேற்று படைத்த சிவபெருமான் வந்து கொண்டிருந்தார். வந்து கொண்டு தருவாங்களே, தந்தைக்கும் மகனுக்கும் போட்டி. என்ன போட்டி என்று ஈசன் கேட்கிறாரு. கேட்கும் பொழுது உலகத்தில் முதல் தெய்வம் நான் தான் என்று எங்க அப்பா சொல்ல, அதுக்கு நான் மறுவார்த்தை இல்ல, நான் தான் முதல் தெய்வம் அப்படி நான் சொல்ல, இருவருக்கும் கடுமையான போட்டி. அப்படி தம்பி அப்படி இருவருக்கு போட்டி இருக்க, அப்ப சிவபெருமான் சொல்றாரு, என்னன்னு இருவருக்கு போட்டியில யாரு வெற்றி பெறும்னா, நான் வைக்கக்கூடிய போட்டியில நீங்க யார் வெற்றி பெறுங்களோ அவங்க தான் உலகத்தில் முதல் தெய்வம் அப்படி என்று சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன போட்டி என்று ஈஸ்வரத்தில் நாங்க கேட்கிறோம். இந்த சிவனுடைய ஜடாபாரத்தை யார் முன்பதாக பார்க்கிறாரோ அவர்தான் உலகத்தில் முதல் தெய்வம் அப்படி என்று சிவபெருமான் சொல்றாரு. நான் என்ன பண்றேன், சரி இந்த போட்டியில வெற்றி பெற்று விடுவோம் அப்படி என்பதற்காக சிவனுடைய ஜடாபாரத்தை பார்க்கலாம் என்று நானும் எங்க அப்பாவும் போகும்பொழுது சிவன் என்ன சர்வ சாதாரணப்பட்டவரா? சித்து விளையாட்டுல மிகப்பெரிய ஆளு சிவபெருமான். ஆமா, சரிங்க. அப்பொழுது பார்த்தார், ஏண்டா என்னுடைய ஜடாபாரத்தை சர்வசாதாரணமா பாத்திர முடியுமா என்பதற்காக இந்த மண்ணுக்கும் மின்னுக்கும் தன் சுயரூபத்தை பெருக்கிக் கொண்டே போகிறார் சிவபெருமான். ஆமா, அவருடைய ஜடாபாரத்தை பார்க்கணும் சொல்லி நானும் என்னுடைய வாகனத்தின் மீது ஏறி போயிட்டே இருக்கிறேன். ஆமா, சிவனுடைய ஜடாபாரம் வளர்ந்துகிட்டே போகுது. சரிங்க, என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது, சிவனுடைய ஜடாபாரத்தை பார்க்க முடியாத போல் தெரிகிறது. அப்படி என்று நான் போயிருக்கும் வேளையில சிவனுடைய ஜடாபாரத்திலிருந்து ஒரு தாளாம்பூ தேவதை அப்படியே கீழே வந்துட்டு இருந்துச்சு. அப்ப தாளாம்பூ தேவதை கிட்ட நான் கேட்டேன்,
சரி முடிச்சுக்கலாமா? வா. என்ன எங்க இருக்குது? எப்படி இப்படி சத்தம் போட்ட எப்படி? அப்ப அந்த தாளாம்பூ தேவதை கிட்ட கீழே எங்க அப்பா கண்ணன் இருக்கிறார். கண்ணன் இருக்கிறாரு. அவரிடத்துல ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. சொல்லு. பிரம்மன் சிவனுடைய ஜடாபரத்தை பார்த்து விட்டார். பார்த்து விட்டான். அப்படின்னு எங்க அப்பாட்ட ஒரே ஒரு பொய் சொல்லு. அப்படி சொல்லிட்டேன். சரிங்க. யார தாளாம்பூ தேவதை? தாளாம்பூ தேவதை கிட்ட. இந்த தாளாம்பூ தேவதை வந்து இங்க வந்து பொய் சொல்லிருச்சு. சரி. பொய் சொன்ன உடனே உலகத்தில் நான் தான் முதல் என்ற பெருமை கொண்டிருந்தேன். சரி. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? பன்றி அவதாரம் எடுத்து இந்த சிவனுடைய வலது கால அப்படியே லேசா நக்கி பார்க்கிறார். தன் உமிழினை விட்டு பார்க்கிறார். அப்ப சூபரமா என்னடா நம்ம காலை ஏதோ நோண்டுதே அப்படி சொல்லிட்டு கீழே குமிஞ்சி பார்க்கிறார். எங்க அப்பா ஜடாபாரத்தை பார்த்துட்டாரு. ஒண்ணும் புரியல. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. நம்மளால முடியாத விஷயத்தை என்னுடைய வாகனத்தை அண்ணன் வாகனத்தை மீது ஏறி அவ்வளவு தூரம் போன நம்மளால பார்க்க முடியல. எங்க அப்பா கீழே இருந்துகிட்டே பார்த்துட்டாரு. சரி நமக்கு தான் சாட்சி தாளாம்பூ தேவதை இருக்குல்ல, சிவன் வந்து கேட்கட்டும் சொல்லிக்கலாம். அப்படி மாமா வந்து கேட்க யார் ஜடாபாரத்தை பார்த்தது என்று கேட்க நான் பொய் சொல்லிவிட்டேன். எனக்காக தாளாம்பூ தேவதை பொய் சொல்லிவிட்டது. இதை கண்டு கொண்டார் மாமனார். அப்பொழுது பார்த்தார், அடே பிரம்மா என்னிடத்திலே போய் சொன்னல, இனிமே இந்த பூலோகத்துல உனக்கு கோவிலே இல்லாமல் போகட்டும், பிடி சாபம். கோயிலே இல்லாம போகட்டும், பிடி. உனக்கு உதவியாக இருந்த தாளாம்பூ இந்த தாளாம்பூ நல்ல ஒரு விஷயத்துக்கும் இந்த கடவுளுக்கு உகந்தாவலே போகட்டும், பிடி சாபம் என்றார். தாளாம்பூக்கு சாபம் கொடுத்து விட்டார். எந்த ஒரு கோயில தாளாம்பூ வச்சு வழிபட மாட்டாங்க. அதுக்கு ஒரு சாபம் கொடுத்து விட்ட பிறகு இந்த உலகத்தில் அழிக்கு பொறுப்பேற்ற அரிராம கண்ணன் இவரே முதல் தெய்வம் என்று பெயரையும் பெற்றார் எங்க அப்பா. ஆமா, இதனாலதான் பிரம்மனுக்கு கோவில் எல்லாம் போன காரணம். பிரம்மதேவனுக்கு இதனாலதான் கோயில் என்பது அப்படி இருக்க தக்கன் திறனையா நாரத என்று உபரி பெற்றெடுத்து இந்த உலகத்தில் படைக்கு பொறுப்பேற்றிருந்தாலும் இன்னைக்கு என் மனைவி அழைத்து கொண்டு வா, பிறகு